ஹலோ ஹால், வெல்கம் டு கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான கேசரி தாங்க பார்க்க போகிறோம். ரவை சேமியா இது ரெண்டையுமே வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாதாம் சாப் பண்ணி எடுத்திருக்கேங்க. முந்திரி, திராட்சை, நான் கருப்பு திராட்சையும் எடுத்திருக்கேன், வெள்ளை திராட்சையும் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு ரவை, 1/4 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேங்க. 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி ரவையவும் சேமியாவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேங்க நான். அதே மாதிரி தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ரவையை வறுத்ததுக்கப்புறமா தண்ணியும் நல்லா கொதிக்கணுங்க. தண்ணி ஆறின தண்ணியாக இருக்கக்கூடாது. ஆறின தண்ணியாக இருந்ததுன்னா கொல கொலன்னு போயிடுங்க கேசரி, கரெக்டான பக்குவத்துக்கு வராது. இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம். நல்லா ரவை வறுத்து வந்துருச்சு. இப்போ கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி கெட்டியாயிடும். அது கெட்டியானதுக்கப்புறமா 1 கப் சுகர் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த சுகர் மெல்ட் ஆகி நம்மளுக்கு தண்ணி மாதிரி கொடுக்குங்க. அதனால் ஃபஸ்ட்டே தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க, ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும். அடுத்து சுகரை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி விடுற மாதிரி ஆகுது. இந்த மாதிரி தான் ஆகும். இதுலையே நம்மளுக்கு ஃபுல்லாக வெந்து வந்துடுங்க. தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரெட் எடுத்துக்கலாம், க்ரீன் எடுத்துக்கலாம், எல்லோ கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணுங்க. நல்லா கிண்டி விட்டு ஒரு கரெக்டான பக்குவத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம அடிப்பிடிக்க விடாமல் நல்லா கிளறிக்கணுங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், சூப்பரான கேசரி ரெடி ஆயிடுச்சு. கரண்டியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சம்மர் லீவுக்கு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து அசத்துங்க. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.